இத்தனை வருஷங்கள் இருந்த ஒரு 2 கட்சிகளை அடிச்சுட்டு முன்னாடி வந்திருக்காருன்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே அவர் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. எனக்கு மாஸ்டர் படம் பண்ணும் போது தான் செம்ம ஜாலியாக இருந்தது. திருமணையில் என்னென்னலாம் மிஸ் பண்ணணும் அதெல்லாமே வந்து மாஸ்டரில் வந்து நிறைய பேசணும். இப்போ வந்து ஒரு ஃப்ரீ டைம் உட்காந்துச்சுன்னா அங்கே உட்காந்து எங்களை பார்த்துட்டு எங்கேயும் கூப்பிட்டு சேர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கோம். 18 வயசு மேலே இருக்கும் தேட்டருக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நாங்கள் ஆள் இருக்கும் போது, ஏன்னா 18 வயசு கீழே இருக்கவங்க வந்து ஒயின் ஷாப்ல வந்து சரக்கு விட்டா அவங்ககிட்ட இது அதே மாதிரி தான் இப்போ நடந்துச்சு. ஸோ எல்லா ஒயின் ஷாப்பையும் போட்டு இப்போ வந்து 18 வயசு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நிக்கே ஷாப்ல அலோடு அப்படின்னு சொல்லி காரை நிப்பட்டி இறங்கி போகும்போது ஒரு பாட்டி வந்து ஊர் வந்து கொலிச்சு நஷ்டம். என்னங்க மாமனுக்கு விஷத்தை வைக்கிறியா நீ? உனெல்லாம் யாரு பீப்புள் வந்து உங்களை ரெகக்னைஸ் பண்றது எந்த படமா இருக்கும் மோஸ்டா சொல்லணும்னா அது ரொம்ப காமெடியா தான் இருக்கும். இந்த திருடா திருடி படத்துல சகிலா போஸ் சரி நைட்டு தான் இந்த படத்தை பார்த்தா ஒரு சின்ன பிட்டு கூட இல்ல. இந்த 1 கோடி பேர் எனக்கு என்னடா சொன்னாங்க, எனக்கு பிடிச்ச 1 கோடி பேர் வெளியே இருக்காங்க. எனக்கு பிடிச்ச அவ்வளவு கோடி பேர் இருக்காண்டா வெளியில. சின்ன வயசுல இருந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் இண்டஸ்ட்ரியிலேயே இருக்கிறதுனால கடைசி வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில தான் இருப்பேன், ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்கு. நேயர்களுக்கு வணக்கம். இது அறிந்தும் அறியாமலும். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட சின்ன வயசுல இருந்து நடிச்சவர். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மாஸ்டர் படத்துல கூட இவர் நடிச்சிருக்காரு. நான் சொல்லும் போதே உங்கள பல பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் யாரை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அவர்கிட்ட அவர் கடந்து வந்த பாதையை பத்தியும், குறிப்பா விஜய் அவர்கள் பத்தியும், அவருடைய சினிமா துறையில இருந்த அவருடைய பயணங்கள் பத்தியும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஹாய்ண்ணா. ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். நீங்களா எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். சோ உங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸே இருக்காங்க. சோ உங்களை பத்தியும் உங்களை பத்தி ஒரு ஷார்ட்டான ஒரு பிரீஃப் வந்து நீங்க நேர்களுக்காக கொடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட பேர் உதய்தீப். நான் வந்து ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட். 5 வயசுலேருந்து நடிச்சிட்டு இருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் படமே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மோக்கில் விஜய் சாரோட ஃப்ளாஷ்பேக் தான். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். அதுலேருந்து என்னோட ஜெர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நிலா காலம்னு ஒரு படத்தில் பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்டாக நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பானா காத்தாடி, கைதி, மாஸ்டர் இந்த மாதிரி நிறைய படம் பண்ணியிருக்கேன். ஒரு எப்படி மோர் தென் ஒரு 50+ மூவிஸ் மேலே பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன கேரக்டர்ஸாக. இப்போது லீடாக வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்த ஒரு படம் லீடாக ரிலீஸ் ஆக போகுது. ஓகே. சோ இப்ப நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம சினிமா துறைக்கு வரோம் அப்படின்னா அது நம்மளுடைய பர்சனல் சாய்ஸா இருக்கும். பட் ஒருத்தவங்க வந்துட்டு சைல்டு ஆர்டிஸ்டாவே வராங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. ஒண்ணு ஃபேமிலில இருந்து பேரண்ட்ஸ் வந்து உங்களை புஷ் பண்ணிருப்பாங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும்ல. அந்த மாதிரி நீங்க சினிமா துறைக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? காரணம் வந்து எங்கள் அப்பாவும் தாத்தாவும் தான். ஸோ எங்கள் தாத்தா வந்து ரைட்டர். ஸோ அவர் வந்து இந்த சின்ன சின்ன நாவல்ஸ்லாம் எழுதிட்டு இருக்கிற ஒரு ரைட்டர். அதுக்கப்புறம் அவரும் நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அப்பா வந்து இந்த ஃபீல்டில் தான் இருந்தார். ஸோ எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தார். அப்புறம் வந்து இப்போ டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்தார். அண்ணனும் இதே ஃபீல்டு தான். ஸோ அண்ணன் நடிக்கும் போது என்னையும் அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டு அதை யார் அந்த பையன் தொழுத்துட்டு இருக்கானேன்னு சொல்லி அப்படியே நடிக்க வச்சிருக்காங்க. இப்போ நீங்க இணைந்து நடிச்ச விஜய் அவர்கள் வந்துட்டு இப்போ சிஎம் ஆயிட்டாரு. அவர்கிட்ட நீங்க பேசுனீங்களா? ரீசெண்ட் டைம்ஸ்ல ஏதாச்சும் கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதா? அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. திரும்பி கிடைக்குமான்னு தெரியல. ஸோ அதுக்காக அது ஏன்னா மாஸ்டர் டைம் அப்போதான் நாங்கள் பார்த்து பேசினது ஒன்று. அதுக்கப்புறமே வந்து இதில் அப்புறம் ஆடியோ லான்ச்சில் பார்த்தோம், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் எந்த வாய்ப்புமே கிடைக்கல. இப்போ ஒரு சிஎம் ஸோ கிடைக்குமான்னு தெரியல. அப்படி கிடைச்சா கன்ஃபார்மாக போய் பார்த்து பேசிட்டு நம்ம வந்து இந்த இன்டர்வியூ வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்திட்டு அவருக்கு நீங்க ஒரு விஷயம் மட்டும் கொடுத்துருங்கண்ணா. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு. என்னன்னா ஸோ இத்தனை வருஷங்கள் இருந்த ஒரு 2 கட்சிகளை அடிச்சுட்டு முன்னாடி வந்திருக்காருன்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே அவர் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஸோ அதோட அவரை ஸ்க்ரீன்ல வந்து பார்த்தா எவ்வளவு பிடிக்குமோ அதே மாதிரி அவரை சீமாக்கி பார்க்கணும்னு சொல்லிட்டு மக்களுக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த நிலைமையில இருக்கிறனால தான் இன்னைக்கு சிஎம் ஆயிருக்காரு. ரொம்ப சூப்பர் ஹாப்பியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமான ஒரு மூமெண்டா இருக்கு. ஸோ உங்களோட ஆட்சி எப்பவுமே சக்சஸாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும்ன்றத நம்புறோம். நீங்களும் அதே மாதிரி பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஒரு மிகப்பெரிய நடிகர், ஆனா நீங்க அப்போ வந்து சின்ன பையனா இருந்தீங்க. நமக்கு வந்து சின்ன பிள்ளைல இருக்கும்போது ஒருத்தருடைய வேல்யூ எல்லாம் தெரியாதுல்ல. இவர் இவ்வளவு பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்காது. சோ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இப்போ நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்காது? அது வந்து நான் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னா திருமலை படம் தான் ஃபர்ஸ்ட் அவர் கூட வந்து நான் ஒன்னா சேர்ந்து நடிக்கிறது. கோயம்புத்தூர் மாப்பிள்ளையில பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாஷ்பேக் தான். ஸோ அந்த காம்பினேஷன்லாம் இருக்காது. காம்பினேஷன் இருந்தது வந்து நம்ம மாஸ்டர்ல தான். ஒரு 30 days போச்சு, பேசவே இல்லை. அதாவது ஒருவர் செட்டுக்கு ஒருவர் நான் ஓகே இந்த சீனான்னு கேட்டுட்டு போயிடுவாங்க. யார்கிட்டையும் அந்த அளவுக்கு பேசினது.
எனக்கு மாஸ்டர் படம் பண்ணும்போது தான் செம்ம ஜாலியாக இருந்தது. ஸோ திருமணையில் என்னென்னலாம் மிஸ் பண்ணணும் அதெல்லாமே வந்து மாஸ்டரில் வந்து நிறைய பேசணும். ஓகே. உட்காந்து அவர் ஃப்ரீ டைம் உட்காந்துச்சுன்னா அங்கே உட்காந்து எங்களை பார்த்துட்டு எங்கே நின்றுட்டு கூப்பிடுவார், கூப்பிட்டு சேர் கூட உட்காந்து பேசிட்டு இருப்போம். ஓகே. அவர் எதாவது கேட்பாரு, நாங்கள் ஏதாவது கேட்போம் அவர்கிட்ட. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. அவர்கிட்ட நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிறேன், கற்றுக்கிட்டேன் நிறைய அவர்கிட்ட. ஸோ ஆர்டிஸ்ட்னா எப்படி பிஹேவ் பண்ணும், எந்த ஃப்ரேமுக்கு எப்படி ஆக்ட் பண்ணும். ஸோ வந்து ஒரு ஆக்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு தெரிய நாலேஜ் என்னன்னா, சரி அது லென்சஸோட நாலேஜ் ஃபஸ்ட் எடுக்கணும். ஸோ எந்த லென்ஸ் போட்டிருக்காங்க, நம்ம எவ்வளோ தூரம் பர்ஃபார்ம் பண்ணணும், ஸோ அந்த எதுக்காக இந்த ஷார்ட்டு, அதுதான் அவர் வந்து அது பஞ்சுவாலிட்டி, அதுக்கப்புறம் அவரோட டெடிகேஷன், அந்த அது எல்லாமே வந்து அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். ஓகேண்ணா. இப்போ நீங்க ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போறீங்க அப்படின்னா, நீங்க நிறைய படத்துல நடிச்சிருக்கீங்க. எனக்கு வந்துட்டு டக்குன்னு ஞாபகம் வருது பானாக்கா திரைப்படம் தான் ஞாபகம் வரும். அந்த மாதிரி பீப்புள் வந்து உங்களை ரெகக்னைஸ் பண்றது வந்து எந்த படமா இருக்கும் மோஸ்டா? மோஸ்ட்டாக சொல்லணும்னா அது ரொம்ப காமெடியாக தான் இருக்கும். இந்த திருடா திருடி படத்தில் சகிலா பூஷக்லி செய்யணும். ஸோ அதை வச்சு தான் நிறைய பேர் வந்து என்ன இது பண்ணுவாங்க. அப்புறம் பானாக்கா தாடி, ஓகே. அதுக்கப்புறம் மாஸ்டர் சொல்லுவாங்க. இந்த 3 படங்கள்ல தான் வச்சு சொல்லுவோம். ஓகே, ஓகே. மோஸ்டா இந்த ஆமாங்க. ஓகே. சோ விஜய் அவர்கள்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த ஒரு கேரக்டர் வந்து எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது, நான் இன்ஸ்பயர் ஆனேன் அப்படின்னா நீங்க எந்த விஷயம் நீங்க சொல்வீங்க? அதான் அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்ட இன்ஸ்பயர்னா அவர் அந்த டைமிங் பஞ்சுவாலிட்டின்னு. ஸோ அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பெக்ட், மக்களை எப்படி அவர் பார்க்குறாரு அவங்களுக்கு எல்லாருக்குமே. என்னன்னா நாங்கள் மாஸ்டர் டைமில் ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்தது, அது அவர் பேர் எனக்கு தெரியல. ஸோ வந்து இந்த நினைக்கிறேன் அதில் வந்து எனக்கு பண்ணி தெரியும் பாட்டு பாடி ஏதோ ஒரு சாங் போட்டிருந்தாங்க. அப்போ அவரோட ஆசை என்னன்னு கேட்கும்போது, நான் விஜய் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை நாங்கள் அன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், நைட்டு வந்து வீடியோ பார்க்குறோம். நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஒரு மதியானமா ஈவினிங்காக தெரியல, பார்த்தா அந்த பையன் அங்கே வந்து வெயிட் பண்ணுறாரு. ஸோ அண்ணனை பார்க்கறதுக்கு. ஸோ அவர் பார்த்து அவர் கூப்பிட்டு வர சொல்லியிருக்காரு போல, வீடியோ பார்த்துட்டு அவர் கூப்பிட சொன்னார். ஸோ அந்த பையனை பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற எவ்வளோ பெரிய ஆளானாலும் அவருக்குள்ள அந்த சின்னதாக ஒரு அந்த கைண்ட்லினஸ், அந்த இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எவ்வளோ பெரிய ஆளானா எளிமையாக எல்லாரும் பிடிக்கும் இருக்கிறது. ஏதாவது ஒரு ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து அன்னைக்கு என் ஃப்ரெண்டு லல்லு இருக்கார், அவர் வந்து இப்போ தமிழ் அதோட ஒரு படம் ஒன்று பண்ணியிருந்தார். அந்த படம் அந்த ட்ரைலரை பார்த்துட்டு லல்லு கிட்ட வந்து சொல்லியிருந்தாரு, லல்லு நான் இந்த ட்ரைலர் பார்த்தேன்னா சூப்பராக இருந்தது, டேரக்டருக்கும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லி ஹீரோக்கும் சொல்கிறான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நோட்டீஸ் பண்ணி எல்லாருக்கும் சொல்லும் போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாஸ்டர் படத்துல விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு டயலாக் சொல்லிருப்பார்ல, என்ன பிடிச்சவங்க பல கோடி பேர் வந்துட்டு வெளியே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதை வந்துட்டு இப்போ ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இப்போ நடந்த எலெக்ஷன் வந்துட்டு இவ்வளவு ஓட்டு வந்து வாங்கியிருக்காரு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அன்றே கணித்தான்ற மாதிரி அந்த டயலாக் ஒன்று சொல்லியிருப்பார்ல. ஸோ அந்த அது வந்து அன்றே கணித்தார் அப்படின்னா அது. ஸோ அவருக்கு எவ்வளோ பேர் ஃபேன்ஸ் இருக்கு. இப்போ அந்த மூமெண்ட் எப்படின்னா, அங்கே ரைட்டர்ஸ் இருக்காங்க எல்லாருமே அவரோட ஃபேன்ஸ் தான். ரத்னானா இருக்கட்டும், லொகேஷனா, எல்லாருமே அவரோட ஃபேன் பாய்ஸ் தான். அது வந்து ஒரு டைலாக்கா வந்து இது பண்ணிட்டாங்க. இப்படிலாம் நடக்கும் அப்படின்றது முன்னாடியே அவங்க கிட்ட தான் கேட்கணும் இந்த கொஸ்டின். அவங்க எப்படி இப்படிலாம் நீங்க முன்னாடியே கணித்து தான் இதெல்லாம் எழுதுனீங்களா அப்படின்னு. ஸோ அந்த சீனே வந்து ரொம்ப எமோஷனலாக இருக்கும். அந்த நடந்த எல்லா சீக்வன்ஸும் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் இன்னொரு டைலாக் கூட இருக்கும், 18 வயசு மேலே இருக்கும் தேட்டருக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சட்டம் வந்து அங்கே ஆள் இருக்கும் போது, ஏன்னா 18 வயசு கீழே இருக்கவனுக்கு வந்து ஒயின் ஷாப்ல வந்து சரக்கு விட்டா அவங்ககிட்ட இது அதே மாதிரி தான் இப்போ நடந்துச்சு. ஸோ எல்லா ஒயின் ஷாப்பையும் மூட்டு இப்போ வந்து 18 வயசு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நிக்கே ஷாப்ல அலோடு அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வேற அதில் நிறைய வச்சிருந்தாங்க. ஸோ அந்த டைலாக் பேசும்போது தெரியும் தேட்டரில் இது எவ்வளோ பெரிய கிளாப்ஸ் வரும்டா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 1 கோடி பேர் எனக்கு என்னடா சொன்னாங்க, எனக்கு பிடிச்சவங்க கோடி பேர் வெளியே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்போ ஒரு படத்துல சொன்ன நிறைய விஷயங்கள் வந்துட்டு ரியல் லைஃப்லயும் ஃபுல்ஃபில் பண்ணுவாரு அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? ஓகே, ஓகே. சோ இப்போ ஒரு ஆக்டர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுடைய குட் மெமரிஸ், அவங்க சக்சஸ் ஆனது மட்டும் தான் நிறைய பேர் பாக்குறாங்க, நிறைய பேர் கேள்வியா கேக்குறாங்க. சோ இப்போ நீங்க ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்னா, இந்த இடத்துக்கு நீங்க வர்றதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிருப்பீங்களா? சோ அது எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்ல நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? சைல்ட் ஆர்டிஸ்ட்ல இருந்து வரும்போது கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குதான் செய்யும். என்னன்னா நம்ம எல்லாருமே சின்ன பையனாவே பார்த்துருப்பாங்க எல்லா படத்துலயும். ஸோ கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம், மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு என்ன கேரக்டர் கொடுக்குறது, எப்போ பார்த்தாலுமே வந்து அந்த என்னதான் வந்து இன்னும் மெச்சூரிட்டி ஆனாலும் கூட அந்த சின்ன பையன் தான் அவங்களோட மைண்ட்ல அப்படியே தான் இருக்கும், அந்த சின்ன பையன் தான் அப்படின்ட்டு. அதனால அதில் அந்த கரெக்டாக ஒரு 17லேருந்து ஒரு 22 வரைக்கும் நான் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்கேன். என்னன்னா மெச்சூர்ட் ஆகல, இப்படியும் இல்லை இப்படியும் இல்லைன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்ல. ஸோ அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். பானாக்கா தேடி முடிச்சதுக்கப்புறம் 10 years கேப், என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் எங்கே ஆஃபீஸ் போகிறேன், ஒர்க் பண்ணுறேன், அங்கேயும் எங்கேயும் அடிச்சு எப்படியோ பிடிச்சி அதுக்கப்புறம் தான் எனக்கு கைதின்னு ஒரு படம் வந்து. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகி போக ஆரம்பிச்சேன். ஸோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாரும் வாழ்க்கையிலையும் தான் இருக்குதான் செய்யும். கஷ்டப்பட்டால் தான் முன்னேற முடியும். ஸோ நம்ம எடுத்த உடனே நம்ம கையில் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களா, அது ரொம்ப நாள் நினைக்கிறேன். ஸோ அதனால எனக்கு வந்து அது
அந்த கடவுள் கொடுத்தது எதுக்காகனா, நீ உனக்கு வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் எப்படின்னாலும் வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நீ இதுக்கெல்லாம் தயாரா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்ட்ரகிள்ஸ் கொடுத்தாருன்னா. நீங்க இத்தனை வருஷம் மீடியா இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கீங்க, ஓகேவா? சின்ன வயசுல இருந்து இத்தனை வருஷம் வந்துட்டு நீங்க நிறைய பேரை வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ இப்போ நியூ கமரா வரவங்க இவங்க இந்த மீடியா ஃபீல்ட்ல வந்துட்டு சர்வே ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ஒரு டிப்ஸோ இல்லைன்னா ஒரு அட்வைஸ் மாதிரியோ ஏதாச்சும் ஒன்று கொடுப்பீங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க? அட்வைஸ்லாம் இல்லை, ஏன்னா பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ பொறுமையா இருந்தீங்கன்னா கிடைக்கும். சில பேர்லாம் வந்துட்டு என்னப்பா இதுல ஒண்ணுமே கிடைக்கலன்றாங்க. அப்படிலாம் இல்லை, பொறுமையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்களுக்கான கோல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நீங்க வந்து ஓட ஆரம்பிச்சீங்கனாலே கன்ஃபார்மா அது வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து இந்த இண்டஸ்ட்ரி கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்க அதை தக்க வச்சுக்கிறது அது உங்களோட கையில தான் இருக்குன்றதுதான். பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையா இருங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஓகே ஓகே ஓகே. உங்களுடைய சோஷியல் மீடியா பார்க்கும்போது நிறைய நாங்க பார்த்தோம். உங்களுடைய மனைவியை பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுடைய கெரியருக்கு அவங்க எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க? இப்போ வரைக்கும் எந்தெந்த வகையிலலாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா சப்போர்ட் தான். ஸோ அவங்களுக்கும் மீடியாவை பற்றி நல்லா தெரியும். அவங்களும் இந்த மீடியா சைடில் தான் இருக்காங்க. ஸோ அதனால வந்து எனக்கு என்னன்னா, நான் வெளியேருந்து யாராவது கல்யாணம் பண்ணி இதை புரியாமல் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலிங்கிற அந்த வாழ்க்கையே வந்து ரொம்ப இதாகிடும் அப்படின்றதுனால எனக்கு வந்து சின்ன வயசுல எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் பண்ணால் லவ் மேரேஜ் பண்ணால் அது மீடியாவில் இருக்கவங்கள தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஏன்னா எங்களோட இது எப்படின்னா, ஒரு மாசத்துல 10 நாள் ஷூட் இருக்கும், மீதி 20 நாள் இருக்காது. திடீர்னு பார்த்தீங்கன்னா மாசம் ஃபுல்லாக ஷூட் இருக்கும், அடுத்த 6 மாதம் ஷூட் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு மாசத்துல நாங்கள் சேமிச்சு வச்சதான் அடுத்த 6 மாசத்துல நாங்கள் வந்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் வந்து ஏதாவது என்ன படம் கிடச்சி அதுக்கப்புறம் அதில் இப்போ கமிட் ஆகி அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த நடுவில் இன்பிட்வீனில் இந்த 6 மந்த்ல இது காலி ஆச்சுன்னா என்ன பண்ணுது, அதுக்காக வந்து அவங்க அதுக்கு மெனக்கெட்டு இதெல்லாம் இப்படி தான் பண்ணணும்னு அதெல்லாம் பண்ணி அவங்களும் சில பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு ரொம்ப அந்த மாதிரி விஷயத்துலலாம் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. நீங்க இத்தனை ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்கல்ல, இத்தனை ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து திஸ் இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னா எந்த ப்ராஜெக்ட் சொல்றீங்க? ஏன்னா ஒரு சில ப்ராஜெக்ட் வந்துட்டு பெரிய அளவுல ஹிட் கொடுக்காம இருந்திருக்கலாம், ஆனா அந்த ஒரு ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கும்ல, அது எந்த ப்ராஜெக்ட் தான்? எனக்கு நிலாக்காலம் ஓகே, அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியலனாலும் அந்த படம் வந்து ஒரு அவார்ட்காக தான் சுஜாதா சாரோட ரைட்டிங்ல பண்ணது. அது ஒரு அவார்ட்காக தான் எடுத்தோம். அதனால தியேட்டர் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு அது இந்த 90s இதில் இருக்கிறவங்களுக்கு அது கன்ஃபார்மாக தெரியும். ஏன்னா அந்த KTVலையும் சன் டிவிலையும் அடிக்கடி மாற்றி மாற்றி போடுவோம். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பனா கத்தடி, அதுவும் அது கரெக்டாக வந்து அந்த 2002 அந்த 3 அந்த 10 அந்த ரிலீஸ் ஆனது. ஸோ அப்போதான் எல்லாரும் வந்து இந்த ஜென்சி அதெல்லாம் வந்து கரெக்டாக ரிலீஸ் ஆனோன்னா அதுவும் ரொம்ப பிடிக்கும். கைதி எனக்கு என்னன்னா 10 இயர்ஸ் பேக் ஓப்பன் பண்ணி விட்டது கைதி. ஸோ அது வந்து எனக்கு அது நிறைய பேர் எனக்கு வந்து கைதியில யோசிப்பாங்க, கைதியில எங்க இருக்கீங்க, இந்த சாங் போடுவோம்ல ஜிம்பலக்கான்னு ஒரு சாங், அது நான் போறேன், ஓ அதான் அப்படின்னு லேட்டரா தான் இதை ரெகனைஸ் பண்ணி அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. ஆனா அந்த படம் வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத. இப்போ பானா காத்தடி படம் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்கூல் டைம்ல ஒரு பசங்க வந்துட்டு லவ் பண்ற ஒரு ஸ்டோரியா இருக்கும். இப்போ வந்துட்டு ஸ்கூல் டைம்ல லவ் பண்ற சீன்ஸ்லாம் வந்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி உங்களை பப்ளிக் ஸ்பேஸ்ல பாக்குற யாராச்சும் ஒருத்தர் என்னப்பா இந்த மாதிரி ஸ்டோரியில நடிக்கிறியே அப்படிங்கிற மாதிரி உங்களை கொஸ்டின் பண்ணிருக்காங்களா? இல்ல அந்த மாதிரிலாம் யாரும் கேட்டதில்ல. சீரியல்ஸ்ல நடிக்கும் போது வேணா எனக்கு இந்த பிரச்சனை நடந்தது. ஓகே. ஸோ என்னன்னா ஒரு சன் டிவியில் ஒரு சீரியல் ஆஃப்டர்நூன் ஸ்லாட் தான் அந்த சீரியல். அந்த சீரியலுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்க அப்படின்றது எனக்கு லோக்கலி அந்த மக்கள்கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு. அதில் என்னன்னா ஒரே ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருப்பேன். எங்கள் பிடிக்காததுனால என்னன்னா எங்கள் அக்காவை வந்து எங்கள் தாய் மாமாவே கல்யாணம் பண்ணிப்பேன். அவருக்கு ஏஜ் அதிகம், அது எனக்கு பிடிக்காது. நான் ஒரு ரவுடி பையன். அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட் அப்போ பாலில் வந்து விஷத்தை கலந்து மயக்கமாக இருக்கு. அதை வந்து பார்த்துட்டாங்க. அன்னைக்கு நான் காசிமேடுக்கு வந்து போட்டில் போகிறதுக்காக உள்ள போட் நடுக்கடலில் போயிட்டு திரும்ப வருவோம். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக போகலான்ட்டு உள்ளே போகும்போது காரை நிப்பாட்டி இறங்கி போகும்போது ஒரு பாட்டி அங்கே வந்து ஓடி வந்து பழிச்சு நஷ்டம். என்னங்க மாமனுக்கு விஷத்தை வைக்கிறியா நீ, உன்னெல்லாம் யார் என்ன எங்க பிடிங்க, அது சும்மா இதுங்க சீரியலுக்காக பண்ணதுங்க ஆக்டிங் அப்படின்னா. ஸோ அந்த அளவுக்கு அவங்க அது ரியாலிட்டியாக எடுத்துக்கிறாங்க சீரியல்ஸ்லாம். எனக்கு படத்தில் அந்த மாதிரி இதெல்லாம் இது பனா கத்தடி, ஏன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட கேரக்டர் எல்லாமே வந்து ரொம்ப ஃபன்னாக தான் இருக்கும், ஜாலியாக. கருணாசன் சார் ஓட்டுறது தான் என்னோட கேரக்டராக இருக்குமே தவிர அதனால இதுலனால எனக்கு என்ன எதுவும் கேட்கல. நிஜமாவே அடிச்சுட்டாங்க? நிஜமாவே செவிலியும் ஒன்று. அப்போ படத்தை விட சீரியலுக்கு வந்துட்டு நிறைய இம்பாக்ட் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, ஏன்னா நிறைய இப்போ இருக்கா இல்லையன்றது எனக்கு, ஏன்னா நான் சொல்றது எப்படியும் 2000 முன்னாடி 2005
அந்த அந்த டைம்ல நான் சொல்றேன். ஓகே. இப்போ ஏன்னா நான் அந்த சீரியல்ல சைட்ல இல்லாததுனால இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு என்னால கனெக்ட் பண்ணிக்க முடியல. அந்த டைம்ல இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் அதுல நடிச்சதுனால அவங்க என் கூட அப்படி ரியாக்ட் ஆயிட்டாங்க. அந்த உங்களுக்கு பிடிச்ச டேரக்டர்னா யாரு? என்ன காரணத்துக்காக? எனக்கு பாலா சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ எந்த காரணத்துக்குன்னா அவரோட ரைட்டிங் எல்லாமே எனக்கு சூப்பரா இருக்கும். அந்த ஹீரோவோட கேரக்டரைசேஷன் ஒன்று இருக்கும்ல, அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அவரோட படத்துல வர எல்லா கேரக்டருமே டிஃப்ரெண்டா இருக்கும். நான் எல்லா கேரக்டருக்கும் ஒரு கன்ஃபார்மா ஒரு இது இருக்கும், முக்கியத்துவம் இருக்கும். ஸோ அதனால எனக்கு அவர் கூட சேர்ந்து நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதை இப்படியே நிறைவேறணும்னு அதான் எனக்கு பாலா சார். பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்கல்ல, சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, போட்டு புழிஞ்சு எடுத்துருவாரு அவரு அந்த மாதிரி. அது எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. ஆனா எனக்கு அதுதான் தேவை வேணும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் அடிப்பாருன்னு சொல்றாங்க. ஆனா செட்ல இருந்தவங்க கிட்ட கேட்டா அதெல்லாம் அடிக்கல, அவர் நடிச்சுதான் காட்டுவாரு. பரதேசி பரதேசி. அதுல அந்த கையில அந்த கட்டர் வந்து ஒரிஜினல் கட்டர் இல்ல, அதுல வந்து ஃபுல்லா ஃபோம் சுத்தி நாங்க வச்சு அப்படிதான் அடிச்சாங்க. அது எல்லாருமே இங்க வந்து தப்பா பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தவங்க சொல்றாங்க. ஸோ வெளியே இருந்து பாக்குறவங்க அவர் இடிப்பாருன்றாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டைம் எனக்கு என்னன்னா குருநாதர். ஸோ அவரு டைரக்டர்ன்றது அவரு அந்த கேரக்டருக்காக எவ்வளவு மெனக்கிட்டு இருக்காரு, அது எப்படி எழுதிருப்பாருன்னு அவருக்கு தெரியும். ஸோ அவருக்கான பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வேணுங்கிறத அவர் கேட்டு வாங்கும் போது அந்த இடத்துக்கு அவர் எப்படி நடிக்கிறாரோ அதை பார்த்து நம்ம நடிக்கலாம். அவர் அச்சா கூட பரவாயில்ல நல்லா நடிப்பாங்க. உதயராஜ் வந்து சினிமாக்குள்ள வரல அப்படின்னா இந்த நேரத்துக்கு என்ன பண்ணிட்டு இருப்பாரு சினிமாவை தாண்டி? இப்படி ஒரு விஷயமே உங்க லைஃப்ல இல்லவே இல்ல, நீங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வரவே இல்ல, என்ன பண்ணிட்டு இருந்திருப்பீங்க? சத்தியமா அப்படி ஒரு ஐடியாவே எனக்கு. ஸோ ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் இண்டஸ்ட்ரியிலேயே இருக்கிறதுனால கடைசி வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில தான் இருப்பேன், ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால எனக்கு நான் ஒரு வேலை வந்து இண்டஸ்ட்ரியில என்ன பண்ணிப்பேன் இது பண்ணிப்பேன்றது எனக்கு சின்ன வயசுல இருந்து இதுல இருந்ததுனால எனக்கு அந்த ஐடியாவே போல. ஒருவேளை நான் ஒரு 18 வயசுக்கு அப்புறம் இங்க வந்து நான் படிச்சுட்டு இருந்தேன்னா நான் எங்கேயாவது கார்பரேட் கம்பெனில வேலை பார்த்துருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்போ அந்த மாதிரி ஐடியா இருக்குமே இல்ல. ஜென்ரலா நமக்கு வந்து டெய்லி ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணும் போதே இது வரலாம், நம்ம இது பண்ணிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா தோணல. நான் வேணா இதுவாயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கவங்க. என்னன்னா எங்க அப்பா ஒரே விஷயம் தான் சொல்லியிருக்காரு. அது இந்த இண்டஸ்ட்ரி எப்படி நம்மள எங்களுக்குள்ள கூட்டு வந்துச்சுன்னு தெரியல, அது வந்துட்டோம். ஆனா கடைசி வரைக்கும் நம்ம சாவர வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இதுல இருக்கிற கடைசியில இருக்கிற ஒரு என்ன ஒர்க்கர்ஸா இருக்காங்களோ, லைட் ஆஃபீஸர்ஸ் இல்ல ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இல்ல மேனேஜர்ஸ், இந்த மாதிரி அதுலயாவது நம்ம வேலை செஞ்சுட்டு தான் இருக்கணும். ஆனா இந்த இண்டஸ்ட்ரி விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால எனக்கு அப்படி அதுவே இருக்கு. உங்களோட நிறைய இன்டர்வியூஸ் நான் பார்த்தேன். இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீங்க வார்த்தைக்கு வார்த்தை நிறைய வாட்டி உங்க அப்பாவை பத்தி நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க. ஸோ ஹவு க்ளோஸ் யூ ஆர் வித் யுவர் ஃபாதர்? ரொம்ப க்ளோஸ். கடைசி சமயத்தில் அவர்லாம்